ஓம் நமச்சிவாய. தியானம் செய்வதால் சிவனை உணர முடியுமா, அல்லது தியானத்திற்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அல்லது தியானம் செய்வதால் சிவனை உணர்வது மிக எளிதா போன்ற தியானத்துக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான், என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத, தியானம் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தியானம் அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமான ஒரு டென்ஷனில் இருக்கிறோம். அப்போ மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது தியானமானது செய்வாங்க அப்படிங்கிறது தான் எல்லோரும் ஏற்றுக்கிறது, நம்பப்படுறது. அதில் சிவன்கிட்ட எப்படி அதை உணர்வுக்கு, சிவன்கிட்டேருந்து நம்ம அருள் பெறதுக்கான என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் மற்ற கடவுள் மாதிரி இல்லாமல் இவர் உச்சபட்ச கடவுள் அப்படிங்கிறனால அதிகமாக அவரை நெருங்கிறதோ அவருடைய அருள் கிடைக்கிறதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம எத்தனை தடவை வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், ஒரு 1000 தடவை கூட போகலாம், 100 தடவை கூட போகலாம். ஆனால் எத்தனை சிவன் கோயிலுக்கு போனாலும் நமக்கு அவருக்கு உணர்றதுக்கான வழிகள் நமக்கு தெரியாது. அவர் அருள் கிடைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாது. நம்ம போவோம், சாமி கும்பிடுவோம், வருவோம். நமக்கு முன்னாடி எத்தனையோ நாயன்மார்கள் வாழ்ந்ததாவெல்லாம் சொல்லப்படுது. அவங்களுடைய வரலாறுலாம் பார்த்தோம்னா அவங்க எப்படி அர்ப்பணிச்சிருக்காங்க சிவனுக்காக ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறத அந்த வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே அது உணர முடியும். நம்ம அந்தளவுக்கு ஒரு தகுதியான ஆளாக மாற முடியுமா அப்படின்னா அது 100% இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லோரும் மாற முடியாதுன்னு சொல்ல வரல. யாரோ ஒரு சிலர் வேணால் அந்த அளவுக்கு இருக்கலாம். அந்த ஒரு சிலர் இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்தளவுக்கு தான் சிவன் மேலே உண்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் முற்றும் யார் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கெலாம் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்து சிவனுக்காக அர்ப்பணிக்கிற நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக சிவனை உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாயன்மார்கள் போல் நம்ம வாழ்க்கை வாழும்போது, அடுத்தடுத்த வீடியோவில் நாயன்மார்களை கம்பேர் பண்ணி அடுத்த வீடியோகளில் பேசுறதுக்கு பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நம்ம சராசரியாக அந்த நாயன்மார்கள் மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது. எல்லாருமே இந்த வாழ்க்கை அவருக்காக அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா ஒருத்தர் சராசரி நிலையில் குடும்பம், சொந்த வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையில் அமைஞ்சு போயிட்டுருக்குறோம். அப்போதைய காலகட்டத்தில் அவங்க அப்படி இருந்தாலும் கூட முழுமையான சிவனுடைய அருள் பெறக்காக அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் நேரடியாக காட்சி தந்ததாக சொல்லப்படுது. இப்படி வாழ்ந்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்துக்கு நம்ம எப்படின்னா அதே மாதிரி வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னா தெரில. ஆனால் சிவனுடைய அருள் பெறறதுக்கு நம்ம முழுமையாக தயார்படுத்தணும். நம்மளை முழுமையாக தயார்படுத்தணும். சதாசி வாழ்க்கையிலிருந்து அப்பாற்பட்ட வாழ்க்கையாக சிவனை உணர்றதுக்கான பாதையை நோக்கி பயணப்படணும். அப்போ தான் சிவன்கிட்ட அருள் பெற முடியும், சிவனை உணர முடியும். கண்டிப்பாக சிவனை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் கோயிலுக்கு போகிறோம், சாமி போடுறோம், வர்றோம், அங்கே 1/2 மணி நேரம் இருக்கிறோம், ஒரு தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிற நிலையில் இருந்தோம்னா கண்டிப்பாக அது மட்டுமே அவர் உணர்றதுக்கான வழியாக கிடைக்காது. அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா அப்படிங்கிறது தான். ஒரு கோயிலுக்கு போகிறோம், நான் அவரை உண்மையாக நேசிக்கிறோம், ஒரே நிலையில் அந்த தர்மம் பண்ணுறத செய்கிறோமா, தொடர்ந்து செய்கிறோமா அப்படிங்கிறத இருக்குது. ஏதோ ஒரு நாள் போகிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் உணர்வுக்கான அவர் அருள் கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்காது. நம்ம முழுமையாக அர்ப்பணிக்க அந்த சிந்தனைக்கு தொடர்ந்து வரணும். அதுக்கான வழி தான் அந்த தியானம் அப்படிங்கிறது. தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவனை நோக்கி நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுடைய சிந்தனைகள் பூரா வேறு பக்கம் போகாமல் அவரை நோக்கியே பயணப்பட்டுருக்கும். அந்த பயணப்படுறதுக்கான வழியை உருவாக்குறது தான் தியானம். மனதை அலைபாயிறத நிறுத்திடும். அதுக்கு ஆரம்பத்திலிருந்து தியானம் செய்து வரும்போது தியானத்தோடு கூடிய இறை வழிபாடு சிவனுடைய நிலையில் நம்ம சிந்தனையில் கொண்டு போகும்போது அடுத்தடுத்து சிவனை நோக்கி நம்மளைய சிந்தனையை செலுத்தும். சிவன் சம்பந்தமான வழிபாடுகளில் அதிகமாக போக வைக்கும்.
சிவன் சம்பந்தமான தகவல்களை நமக்கு சேகரிக்க உதவும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் அந்த தியானம் பண்ணும்போது அதில் வந்து சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்காக தியானம்ங்கிறது வழிவகுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானம் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா, தியானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை வந்து இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம பயணப்படுற நேரம், பிரபஞ்சத்தோடு கலந்துக்கிற நேரம். நம்ம சராசரி வாழ்க்கையிலேருந்து அந்த வாழ்க்கை வாழாமல் ஒரு இடத்துல அமர்ந்து இந்த உலகத்தில் என்ன நடக்குது, பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது, இந்த பஞ்சபூதங்கள் என்ன நடக்குதுங்கிற அந்த உண்மையான நிலையில் உணரக்கூடிய நிலை தான் தியானம் அப்படிங்கிறது. அது இருக்குது. உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணி அப்படியெல்லாம் யாருக்கும் உணர முடியாது. அது நாள்பட்டு தியானம் பண்ண தியானம் பண்ணி எழுந்து அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய எந்த செயல்களுமே வந்து அதற்கான முடிவு நமக்கே தெரியும். அது நீண்ட நேர தியானத்தில் தான் சொல்கிறேன். என்ன நடக்குங்கிற முதற்கொண்டு நமக்கு உணர்த்தும், இந்த பிரபஞ்சம் உணர்த்தும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி நடக்குது, இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது அனைத்தையுமே இந்த பிரபஞ்சம் தான் இயக்குது, இந்த பஞ்சபூதங்கள் தான் இயக்குது அப்படிங்கிற உணரக்கூடிய நிலை வந்து இந்த தியானம் தான் நமக்கு புரிய வைக்கும், உணர வைக்குமே தவிர சராசரியாக பார்க்கும்போது நமக்கு இப்போ சராசரி வாழ்க்கையில் வந்து இன்டர்நெட்டு முழு செயல்பாடு மனிதன் மூலிமா நடக்கிற அப்படி மனநிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அது கிடையாது. மனிதனுடைய செயலை தாண்டி மனிதனை உலகத்தை கொண்டு வந்து உலகத்தை இயக்கிறதே பஞ்சபூதம் தான் அப்படிங்கிறது அந்த தியானத்தில் தான் உணர முடியும். அது மூலிமா சிவன் உணர்வுக்கான சிறந்த வழிகள் கிடைக்கும். ஏற்கனவே சொன்னது போல் அதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே சாமி போடுறீங்க, தியான நிலைக்கு போங்க, தியானம் பண்ணுங்கள். தியானம் வந்து எடுத்த உடனே வந்து நம்ம நீண்ட நேரம் செய்ய முடியுமா அப்படின்னா அது செய்ய முடியாது. அது ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. 1 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்குங்க. அப்படி தெரியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்கிறேன். அப்படி தியானம் முறை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் வந்து தியானத்தை விட்டாலும் கூட தியானம் செய்யும் முறை வந்து உங்களை விடாது. அடுத்தடுத்த சிந்தனை வந்து உங்கள் முகத்தில் ஒரு சிறந்த ஒரு என்ன ஜேசஸ்ஸுங்பாங்க, அது மாதிரி கிடைக்கும். அப்படி அடுத்து வந்து எந்த வேலைகளும் எந்த ஒரு செயல்களும் நிதானமாக செய்யக்கூடிய சிந்தனை கொண்டு வரும். சிவன உணர்வுக்கு சிறந்த வழிவகுக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில முடிவுகள் கூட நமக்கு முன்னாடியே நமக்கு கண் முன்னாடி காமிச்சு கொடுக்கும். இது எல்லாமே இந்த தியானத்தில் தான் நடக்கும். தியானத்திலேருந்து தவநிலைக்கு போகிறது தான் அதுக்கு வழி. தியானம் அப்படிங்கிறது தியானத்துக்கும் தவத்துக்கும் உள்ள விளக்கம் என்னென்னா, தியானம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பண்ணுறது. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படிங்கிறது தியானம். தவநிலை அப்படிங்கிறது அதை தொடர்ந்து அதுக்கு மேலே தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது தான். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சுட்டு வர்றது தான் தவநிலை. அதனால் தவநிலையில் தான் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது நீங்கள் ஆரம்பத்தில் தியானம் செய்ய தவநிலை அப்படிங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி தியானம் எப்படி செய்யலாம் அப்படின்னா, அது குரு இருந்து செய்யணுமா, குரு இல்லாமல் செய்யணுமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். தியானத்துக்கு அதுக்கு உண்மையான குரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் தான் உண்மையான குரு. அதுக்கு மேலே உலகத்தில் குருவே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு உங்களை அறியாமல் எந்த கோயிலுக்கு தோணுதோ அந்த கோயிலுக்கு போங்க. ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல அமருங்க. ஒரு ருத்ராட்சம் வாங்கி அந்த கோயிலே வாங்கி அணைச்சிக்குங்க. அங்கேயே தொடர்ந்து தியானம் செய்யுங்க. நான் இந்த கோயில் அந்த கோயில் சொல்லல, ஆனால் சிறந்த கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை முக்திக்கு சிறந்த தலம் அப்படிங்கிறனால திருவண்ணாமலை போகலாம். அங்கே போக முடியல அப்படிங்கிறவங்க மற்ற எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இப்போ நம்மதே சிவன் கோயில் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வாங்க அந்த கோயிலுக்கு வாங்கலாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் மெயினாக திருவண்ணாமலை போகலாம். ஏன்னா அது நான் சொல்லி தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் திருவண்ணாமலை தான் சிறந்த தலம். அங்கே மலையே வந்து கோயிலாக இருக்கிறதுனால அனைத்து விதமான ஒரு சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் நினைக்கிறதுனா இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை.
நம்ம முழுசாக எவ்வளோ நேரம் அங்கே சிவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறது தானே இருக்குது. அதனால் நீங்கள் தியானம் பண்ணுறதுனா என்றைக்கோ ஒரு நாள் அதுவும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னா அதுதான் சிறந்தது. அடிக்கடி போகவே அங்கே பண்ண முடியாது. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அதே மாதிரி திருவண்ணாமலை போயிட்டு ஒரு ருத்ராட்சம் வாங்கி அங்கேயே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் தியானத்தை தொடங்கிட்டு சிவபெருமான அண்ணாமலையை வணங்கி தியானத்தை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தினந்தோறும் ஒரு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தியானத்தை பண்ணுங்கள். சிறந்த நல்லாயிருக்கும். மேலும் இது கொண்டு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதே தியானம் வந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஒரு 5 தீபம் ஏற்றி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தியானம் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்கான தீர்வு உங்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பார். தியானத்தின் மூலிமா உங்கள் சிந்தனைக்கு உங்களுக்கான பதில் உங்களை தேடி வந்துடும். சிவபெருமானே ஒரு தவணையில் இருக்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். தவந்தான் ஒரு தியானம்தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான தியானம்தான், வழி தியானம்தான். அதுக்காக இப்போது தியானமே பண்ணிகிட்டு இருந்தால் மற்ற இதெல்லாம் எப்படி அப்படின்னு சிந்தனைகள் வரும். தியானங்கிறது ஃபுல்லாகவே நம்ம தியானம் பண்ண சொல்ல வரல. அதிகாலை நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கு தான் தியானம் பண்ணுறது. சிவபெருமானுக்கு அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் சிவனை உணர்றதுக்கும் அந்த தியானம் தான். நீங்கள் தியானத்தில் அமர்ந்து சிவனை நினச்சிட்டு தியானத்தில் அமரும்போதே அடுத்தடுத்து என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன தியானத்தில் என்ன சிவனை எப்படி உணர்றது, சிவனுக்கான அந்த அடுத்த பதில் உங்களுக்கு அந்த தியானத்து மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வர மாதிரி சூழ்நிலை வந்து இது தியானத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதனால் தியானத்துக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பு அதுதான். நீங்கள் தயங்காமல் தியானம் பண்ணலாம். எந்த தடங்களும் இருக்காது. நீங்கள் ஆரம்பத்தில் தியானம் பண்ணும்போது அமர முடியாது. மனசில் வந்து மன அலைபாயும், ஒரே இடத்துல அமர முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு சிவன் கோயிலில் திருவண்ணாமலை போங்க. மெயினாக திருவண்ணாமலை போயிட்டு அங்கே ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, சாமி கும்பிட்டு வந்துடுங்க. முதல்ல அங்கே ஒரு ஆரம்பிங்க. அப்புறம் வீட்டில் வந்து தினந்தோறும் நான் சொன்ன போனால் அதிகாலை நேரத்தில் முதல்ல ஒரு நிமிஷம், அப்புறம் 3 நிமிஷம், 5 நிமிஷம் இப்படி ஆரம்பிங்க. அப்படி தெரியலன்னா எனக்கு எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள். நான் ஒரு டைம் டேபிள் மாதிரி கூட தர்றேன். நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து ஒரு மணி நேரம் சராசரியாக பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சுனாலே உங்களுக்கான ஒரு தெளிவான சிந்தனை உங்கள் மனசுலேயே வந்துடும். தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. சிவனை நோக்கி பயணப்படுறதுக்கான வழியை தியானமே கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பல வீடியோவில் சொன்னது போல் இதுலேயும் சொல்கிறேன், எனக்கு அதிகமாக வீடியோ பேசி பழக்கம் இல்லை. ஏதாவது என்னோடய கருத்துக்களில் ஏதாவது ஒரு சில தெரியாமல் சொல்லியிருந்தாலும் ஒரு சுட்டி காட்டுங்க, அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளை விட எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க. அதனால் நான் வந்து எப்படி பேசுகிறேன்னா, நான் ஒரு சிவன் கோயில் சிவபெருமான் அருளில் சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் கோயில் இங்கே அமைஞ்சு ஒரு 4 மகா சிவராத்திரியை ஊர் அழைச்சி சிறப்பான முறையில் நடத்தி இப்போ 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்கு 122 நீளத்தில் பீடம் அமைக்கும் வேலையை பார்த்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ஒரு நெய்க்காரப்பட்டி ஒரு 8 கிலோமீட்டர் மெயின் ரோட் இருக்குது. உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இந்த வேலை பார்த்துட்ருக்குறேன். அந்த தகுதியில் எனக்கு என்ன சிவன் கொடுத்தாரோ 5 ஆண்டுகளாக அதில் வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தியானமெல்லாம் நான் செஞ்சதை வச்சு தான் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். மற்றபடி இந்த புஸ்தகத்தை பார்த்தோ மற்ற எதை பார்த்துமே நான் எந்த இதுவும் சொல்லலை. அதனால் கூட குறை ஏதாவது இருந்தாலும் கூட எனக்கு சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதாவது புஸ்தகத்தில் பார்த்து சொன்னால் நம்ம இது பார்க்கலாம். எனக்கு சிந்தனைக்கு என்ன சிவன் கொடுக்குறாரோ அதை தான் சொல்கிறேன். 100% சரியாக தான் இருக்கும். அது சரியாக இருந்ததுனால தான் இந்த கோயிலே அமைச்சு கொடுத்துருக்காரு. அவரோட அருளில் தான் நம்ம ஒரு ஆள் தான் நம்மளை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி கோயிலில் திருப்பணி நடந்துகிட்ருக்குது. 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான பணி. ஏதாவது நன்கொடைகள் வழங்க விருப்பமா, பொருளோ பணம் ஏதாவது பண்ண விருப்பம் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஓம் நமச்சிவாயம். அதே போல் வேறு ஏதாவது சிவன் சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தமான பதிலை நான் சொல்கிறேன். ஓம் நமச்சிவாயம். இந்த கோயிலோட சரி கருவறை வேண்டாம். ஓம் நமச்சிவாயம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.